சீன உணவு வகையான நூடுல்ஸ் வந்து உலக அளவில் வந்து பிரபலமாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச உணவாக இருக்குது. 2 நிமிஷத்தில் தயாரிக்கலாம். அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாகவே நம்ம அதை வந்து உட்கொள்கிறோம். இந்த நூடுல்ஸை வந்து ஒரு வந்து உட்கொள்றப்ப வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு என்னென்னா ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா வயிறு உடனடி ஒரு திருப்தி ஆகுன்றதுக்காக பல பேர் வந்து நூடுல்ஸை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நிறைய டைம் வந்து சாப்பிட்றாங்க. அதனால வந்து என்னென்னா பல பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து இது ஒரு லிமிட்டாக சாப்பிட்றப்ப தேவைக்கு எப்பயாவது உடல் சாப்பிட்றப்ப வந்து உடம்புல வந்து அதுக்கான எதிர்வினைகள் வந்து ஏற்படுத்த போறதில்லை. ஆனால் நம்ம கண்டினியூவாக தொடர்ச்சியாக சாப்பிட்றப்ப அது பயங்கரமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த நூடுல்ஸில் வந்து சேர்க்கப்படும் மசாலா கலவையுடைய பொருட்கள், அதாவது எப்பயுமே வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஒரு அளவு வந்து நிர்ணயிக்கிறது. அந்த அளவை மீறி வந்து சில பொருட்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்றப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா பல விதமான எதிர்வினைகளை வந்து ஏற்படுத்துது. அளவுக்கு அதிகமான உப்பு வந்து சேர்க்கப்படுறதுனால நம்மளுக்கு வந்து சிறுநீரகத்துல கோளாறு ஏற்படும். சிறுநீரகத்துல கோளாறு எப்படி ஏற்படுதுன்னா அளவுக்கு அதிகமான வந்து உப்பு வந்து சேர்க்கப்படுறதுனால நம்ம சிறுநீரகத்துல வெளியேற்றப்படுகிற அந்த சிறுநீர் வந்து என்னன்னா ஃபோர்ஸா வந்து வெளியில போகும். இது வந்து தொடர்ச்சியா ஏற்படுறப்ப சிறுநீரகத்துல வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குது. இது பார்க்கறதுக்கு நம்ம வந்து சிம்பிளா சொன்னாலும் நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு ஏத்தாப்புல வந்து உடல் வகைகள் வந்து மாறுபட்டிருக்கு. பலருக்கு வந்து இமிடியட்டா சில பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். சிலர் ஏற்கனவே பல வேறுபட்ட நோய்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது பயங்கர எதிர்வினையை ஏற்படுத்தும். சராசரி இந்தியனோட உப்பு உட்கொள்ளல் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 11 கிராம் வந்து உப்பை வந்து உட்கொள்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 கிராம் தான். நம்ம ஏற்கனவே 2 மடங்கு அதிகமாக தான் உப்பை வந்து சாப்பிட்றோம். நூடுல்ஸ் பர்கர்ல வந்து என்னன்னா அளவுக்கு அதிகமான உப்பு சேர்க்கறதுனால வந்து உடல் பருமன், சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்படுது. இரத்த நோய் அழுத்தம், ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா FSSAI வந்து அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட வந்து பொருட்கள்ல அளவுக்கு அதிகமா வந்து சோடியம் வந்து கலந்துருக்கும். அது வந்து அளவுக்கு அதிகமா கலக்கிறப்ப வந்து பல விதமான எதிர்வினைகளை உண்டாக்குது. மோனோசோடியம் குளுட்டோமைட், பியூட்டிஸ் ஹைட்ரோகுவினோன், இதுல வந்து என்னன்னா பாதுகாப்பான அந்த பதப்படுத்த பொருட்களுக்கான அந்த வேதிப்பொருள் தான் இது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க. மாவு பொருட்களை அதிக அளவு சாப்பிட்றதுனால உடம்புல வந்து கொழுப்பு வந்து தங்கிடுது. நாட்பட்ட நோய்கள் ஏற்படும். ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறுநீரக பிரச்சனை தொல்லையும் இருக்கு. இதய நோய்க்கான பிரச்சனையும் இது உருவாக்குதுன்றாங்க. அதாவது நம்ம பாக்குறப்ப வந்து ஒரு நூடுல்ஸ் தானே நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரண ஒரு நூடுல்ஸ் தானே நினைக்கிறோம். ஆனா அந்த நூடுல்ஸ்ன்றது ஒரு லிமிட்டா சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு லிமிட்டா 1-2 தடவை நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா இதே இது வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து என்னன்னா வேலைக்கு போற அவசரத்துல சக்குன்னு ஈஸியா வேலை முடியுது அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிட்றப்ப என்னன்னா அது 1, 2, 3 அப்படியே கரெக்டாக ஒரே வாரத்துல வந்து 10 தடவைன்றப்ப அது வந்து என்னன்னா அதிக அளவு சோடியம் உள்ள போக போக நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னாலே முன்னாடிலாம் வந்து டீ, காஃபி இதெல்லாம் இருக்கும். சாதாரண இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் ஒரு தனி வகையான உணவு லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு டூருக்கு போறோம், இப்படி ஏதாவது நூடுல்ஸ் ஏன்னா கம்மியான ரேட் இருக்கும், ரைட்டு நம்ம வாங்கி சாப்பிடலாம். அது வந்து பல விதமான பிரச்சனைகளை உண்டாக்குது. சாப்பிட்றது வந்து எப்பயுமே வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து என்னன்னா நாம வந்து நம்மளுடைய உடலை வந்து மேம்படுத்தணும். உணவுப் பொருட்கள் அதாவது பழங்கள், காய்கறிகள் இதை சாப்பிட்றத குறைச்சி இந்த மாதிரி உணவுகள் செயற்கை, அதாவது நூடுல்ஸ், பர்கர் இந்த மாதிரி செயற்கை உணவுகள் சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து பல விதமான எதிர்வினைகளை உண்டாக்குது, பல பிரச்சனைகளும் உண்டாக்கணும். நம்ம வந்து என்னன்னா எக்ஸசைஸ் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போச்சு. நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பல பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன், ஏற்கனவே உடல் பருமன் அதிக அளவு உடல் பருமன் தான் இருக்காங்க. நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் டேஸ்டா இருக்குன்னா ஒரு லிமிட்டா சாப்பிடுங்க. அந்த லிமிட்டை மீறுறப்ப என்னன்னா பல விதமான உடல் பிரச்சனைகளை உண்டாகும்.